they are slightly towards the overweight இல்ல obese அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா that is the most important cause. இந்த மாதிரி நம்மளுக்கு pigmentation கொடுக்கிறது இந்த specified areasல. ரெண்டாவது வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸோ இல்லை மற்ற ஹார்மோனல் இஷ்யூஸ் லைக் thyroid or if they have polycystic ovarian syndrome. ஸோ இதுல எல்லாம் வந்துட்டு காமனாக இந்த பேட்டர்ன் ஆஃப் பிக்மெண்டேஷன் நம்ம பேசின அந்த ஏரியாஸில் வந்துட்டு கேன்தோசிஸ் இருக்குன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்னால தான் வருது தவிர்த்து ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கலன்னு தேய்ச்சி இன்னும் நிறைய பேர் எஸ்பெஷலி பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு அது பண்ணுவாங்க. அதை பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் பிக்மெண்டேஷன் அப்படியே டெபாசிட் ஆகி அதை மட்டும் டார்க்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவாய்ட் டூயிங் தட். ஆக்னே வருது அப்படின்னா சப்போஸ் என்னால் இம்மிடியேட்டாக டாக்டரை பார்க்க முடியல, வாட் கேன் ஐ டூ? ஒன்று இம்மீடியட்டாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கியூப் ஆஃப் ஐஸை வந்துட்டு ஒரு க்ளீன் கிளாத்தில் வச்சுட்டு ஜஸ்ட் இப்போ சில பேர் டேக்னே வந்து இச்சியாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனாலேயே அவங்க போய் அதை வந்துட்டு ஓவர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்க ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகி அவங்க எண்ணெய் சுருக்கிற உறுப்பு வந்துட்டு ஐயோ ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சு, நான் இன்னும் அதிகமாக ஆயில் செக்ரேட் பண்ணணும்னா இன்னும் அதிகமாக தான் அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். At least 2 different kinds of vegetables per day. At least ஒரு fruit per day. ஸோ நம்மளுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்நாக் டைமில் நம்ம வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ஃபுட் அதிகமாக சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஒரு ஸ்நாக்காவோ adequate ப்ரோட்டீன் எடுத்துக்கிறோமா, adequate healthy fats எடுத்துக்கிறோமா, அதே மாதிரி adequate கார்போஹைட்ரேட்டுமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கார்போஹைட்ரேட் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க, பட் கார்போஹைட்ரேட் இஸ் நெசசரி ஃபார் தட் எனர்ஜி. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். ஸோ டேனுக்கு அடுத்து முக்கியமாக வர பிரச்சனை நம்ம கழுத்தில் இருக்கிற கருப்பு, முட்டி இங்கே இருக்கிற கருப்புலாம் இருக்குது. அதுக்கும் இப்போ நிறைய க்ரீம்ஸு நம்ம அப்ளை பண்ணி மேபி ஒரு 5 days 7 daysல அது ரிசல்ட் வர மாதிரி இருக்குது. அதுவும் ப்ளீச்சிங் தானே மேம்? ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் க்ரீம், ஆன் வாட் கைண்ட் ஆஃப் அ க்ரீம் தே யூஸிங். பட் ஜென்ரலாக நீங்கள் சொல்கிற கண்டிஷன் வந்து நம்ம மெடிக்கலி வந்துட்டு அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கழுத்து மட்டும் டார்க்காக இருக்கும், இல்லை அண்டர் ஆர்ம் ஏரியா வந்துட்டு டார்க்காக இருக்கும், இல்லாட்டி இந்த எல்போ ஃபோல்ஸ், இந்த நக்கிள் ஏரியா, ஸோ இங்கே எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு டார்க்காக இருக்கும். ஸோ அகாந்தோசிஸ் நைக்ரிகன்ஸ் இருக்குன்னா ஒன்று இஃப் தே ஆர் ஸ்லைட்லி டுவர்ட்ஸ் தி ஓவர் வெயிட் இல்லை ஒபீஸ் அப்படின்னு வந்துட்டு நம்ம பார்க்கணும். ஏன்னா தட் இஸ் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் காஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு பிக்மெண்டேஷன் கொடுக்குறது இந்த ஸ்பெசிஃபைட் ஏரியாஸில். ரெண்டாவது வந்துட்டு இப்போ அவங்களுக்கு வந்துட்டு டயபெட்டிஸோ இல்லை மற்ற ஹார்மோனல் இஷ்யூஸ் லைக் thyroid or if they have polycystic ovarian syndrome. ஸோ இதிலெல்லாம் வந்துட்டு காமனாக இந்த பேட்டர்ன் ஆஃப் பிக்மெண்டேஷன் நம்ம பேசின அந்த ஏரியாஸில் வந்துட்டு வரும். ஸோ அந்த மாதிரி இருக்குன்னா அந்த காஸ் என்னன்னு கண்டுபிடிச்சி நம்ம ட்ரீட் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த பிக்மெண்டேஷனோட அந்த ஃபேடிங் அவே ஆஃப் த பிக்மெண்டேஷன் பெர்மனெண்ட்டாக இருக்கும். ரைட்? நம்ம இப்போ டெம்பரரியாக வந்துட்டு எஸ் இப்போ நான் ஒரு பிக்மெண்டேஷன் இருக்குன்னா அதுக்கு தகுந்த நான் க்ரீம் கொடுத்தேன்னா பிக்மெண்டேஷன் லைட்டன் ஆகணும். பட் அது வந்துட்டு இட்ஸ் நாட் த சொல்யூஷன். இப்போ நான் வந்துட்டு ஓவர் வெயிட்டாக இருக்கேன்னா the best solution would be is to reduce your weight. நீங்கள் வெயிட் ரெடியூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் எந்த க்ரீமுமே போடாமல் பிக்மெண்டேஷன் ஃபேட் ஆயிடும். நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. சேம் திங் இப்போ வந்துட்டு ஒரு பாலிசிஸ்டிக் ஓவேரியன் சிண்ட்ரோம் இருக்குது, இல்லாட்டி அவங்களுக்கு அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்க்கான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னா நம்ம அதை அட்ரெஸ் பண்ணாலே நம்ம வேறு எதுவும் ரொம்ப பர்டிகுலராக ட்ரீட் பண்ணாமல் கூடவே அவங்களுக்கு பிக்மெண்டேஷன் வந்துட்டு போயிடும். ரொம்ப மினிமலாக தான் அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த பிக்மெண்டேஷன் சேஞ்சஸ் இருக்கும், which you can just handle it with creams. So it is always best to see எதனால நம்மளுக்கு அது வருதுன்னு. ஸோ நம்ம வந்து லாங் டேர்ம் கேருக்காகவும் சரி, திருப்பி அது வராமல் ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்கும் சரி, நம்மளுக்கு என்ன காரணம்னு தெரிஞ்சாதான் நம்மளால் அதை அட்ரெஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் க்ரீம் போட்டுட்டு ஓகே எனக்கு பெட்டராக தான் இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு நம்ம விட்டுட்டோம்னா திருப்பி மேபி ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்குமோ இல்லாட்டி அந்த க்ரீம் வந்துட்டு யூஸ் பண்ணுற வரைக்குமோ நம்மளுக்கு அது வந்துட்டு லைட்டனாக இருக்கலாம். ஒன்ஸ் யூ ஸ்டாப் இட் வில் கோ பேக் டு ஸ்கொயர் ஒன். கரெக்டாக? ஸோ அதனால தான் நம்ம வந்துட்டு இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டு அசஸ் எதனால வருதுன்னு. அண்ட் இன்னொன்று இந்த கழுத்தில் இருக்கிற பிக்மெண்டேஷன் நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா நான் ரொம்ப ஹெவி செயின் போடுறதுனால இல்லாட்டி வந்துட்டு ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கல அதனால நினைப்பாங்க. அதுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. உங்களுக்கு இந்த அகாந்தோசிஸ் இருக்குன்னா அதுக்கு நான் சொன்ன மாதிரி அந்த ஸ்பெசிஃபிக் ட்ரிகர்னால தான் வருது தவிர்த்து ஒழுங்காக தேய்ச்சி குளிக்கலன்னு தேய்ச்சி இன்னும் நிறைய பேர் எஸ்பெஷலி
பேரண்ட்ஸ் வந்துட்டு நிறைய குழந்தைங்களுக்கு அது பண்ணுவாங்க. அதை பண்ண என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த இடத்துல மட்டும் பிக்மெண்டேஷன் அப்படியே டெபாசிட் ஆகி அதை மட்டும் டார்க்காக இருக்கும். ஸோ ஜஸ்ட் அவாய்ட் டூயிங் தட். நம்ம ஸ்கின்னை வந்துட்டு நம்ம எந்த அளவுக்கு ஜென்டலாக ஹேண்டில் பண்ணுறோமோ அவ்வளோ நல்லது. அண்ட் தெர் இஸ் நோ அதர் பெஸ்ட் ஸ்க்ரப்பர் தென் யுவர் பாம்ஸ். ஸோ நம்ம வந்துட்டு அதை வந்து வெதர் யூ யூஸ் அ பாடி வாஷ், நம்ம சோப் யூஸ் பண்ணாலுமே நம்ம கை யூஸ் பண்ணால் போதும். அண்ட் நம்ம ஸ்கின்னுக்கும் நம்ம வந்துட்டு மற்ற அனிமல்ஸோட ஸ்கின்க்கும் நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கணும் இல்லையா? ஸோ நம்ம வந்துட்டு ரொம்ப தேய்ச்சி குளிச்சாதான் அழுக்கெல்லாம் போகும்லாம் கிடையாது. ஒன்ஸ் சோப் நம்ம போட்டு நம்ம ரொம்ப மினிமல் ப்ரெஷர் கொடுத்து நம்ம வாஷ் பண்ணிக்கிட்டாலே அழுக்கெல்லாம் வந்துடும். ஸோ ஆல்வேஸ் ரிமெம்பர், அந்த முக்கியமாக அந்த கழுத்து பாட்டில் வந்துட்டு நம்ம தேவையில்லாமல் தேய்ச்சா அந்த பிக்மெண்டேஷன் தான் இன்னும் அதிகமாகும். அது இல்லாமல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணும். இப்போ அண்டர் ஆர்ம்ஸ்ல எல்லாம் நிறைய ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் நிறைய ரேஷஸ் அந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் வரும். ஸோ இப்போ அந்த மாதிரி பிரச்சனை வந்து அதை அவாய்ட் பண்றதுக்கு ஏதாச்சும் வழி இருக்குல்ல அந்த ப்ராடக்ட்? ஸோ இப்போ என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன மாதிரி அண்டர் ஆர்ம்ஸ்ல இப்போ நிறைய பேருக்கு இப்போ அவங்க யூஸ் பண்ற டியோஸோ இல்லை ரோல் ஆன், ஹேர் ரிமூவல் க்ரீம்ஸ், ஸோ இதெல்லாம் அவங்க யூஸ் பண்ணும்போது என்ன ஆகும்னா அவங்களுக்கு அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட் ஒத்துக்கலன்னா அது வந்துட்டு இரிட்டன்ட் கான்டாக்ட் டெர்மடைட்டிஸ்னு வரும். ஸோ அது வந்துட்டு ஐதர் இந்த ஃபார்ம் ஆஃப் ரேஷோ இல்லை கொஞ்சம் வந்து அந்த இடத்துல வந்துட்டு கொஞ்சம் தண்ணி சொருக்கிற மாதிரி, அரிப்பு பயங்கரமா இருக்கும், பர்னிங் சென்சேஷன், அவங்களால அங்கே அந்த இடத்துல வேற எதுவுமே போட முடியாது. ஸோ அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம அந்த இடத்துல அண்டர் ஆர்ம்ல யூஸ் பண்ற ப்ராடக்ட்டை ஸ்டாப் பண்ணணும். நம்பர் 2 வந்துட்டு ரொம்ப மைல்டா ஒரு கிளென்சர் வச்சு, அதாவது இப்பெல்லாம் வந்துட்டு யூ கெட் சம்திங் கால் நான் சோப் கிளென்சர்ஸ். அதாவது நம்மளுக்கு ஃபோமே கொடுக்காது, பட் கிளீனிங் ஜாபை வந்துட்டு கரெக்டாக பண்ணும். ஸோ அந்த மாதிரி மைல்ட் கிளென்சர்ஸ் யூஸ் பண்றது அண்ட் ஜஸ்ட் மாய்ஸ்சரைஸ் தட் ஏரியா. யூ கேன் மாய்ஸ்சரைஸ் ட்வைஸ், த்ரைஸ், ஈவன் 4 times a day. ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி இடத்துல வந்துட்டு இந்த ஸ்கின் பேரியர் டேமேஜ் வந்துட்டு கம்மி பண்ணுறதுக்கு தான். ஸோ இது வந்துட்டு சப்போஸ் உங்களுக்கு ரேஷ் இருக்கு, பர்னிங் இருக்குன்னு, இப்போ இதுவே வந்துட்டு நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் தண்ணி சுருக்கிற மாதிரி இருக்கு, இல்லாட்டி யூ ஸ்டார்ட் டெவலப்பிங் கொஞ்சம் இந்த பஸ் வச்ச மாதிரி வருதுன்னா கண்டிப்பாக நீங்கள் உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை பார்க்கணும். பிகாஸ் they will take a look at how it is and அதுக்கு தகுந்த appropriate oral medications and ointments வந்துட்டு கொடுப்பாங்க. பட் ஜஸ்ட் ரேஷ் மட்டும் இருக்குன்னா நம்ம ஃபர்ஸ்ட் பண்ண வேண்டியது ஸ்டாப் தி offending ப்ராடக்ட். நீங்கள் திருப்பி ரீஸ்டார்ட் பண்ணும்போது இட் இஸ் ஆல்வேஸ் பெஸ்ட் டு பேட்ச் டெஸ்ட் இன் அ வெரி ஸ்மால் ஏரியா. அது பேட்ச் டெஸ்ட் அப்ளை பண்ணிட்டு நம்ம ஒரு 24 to 48 hours அந்த அப்ளை பண்ண இடத்த வாஷ் பண்ணாமல் நம்மளுக்கு எப்படி இருக்குன்னு அப்சர்வ் பண்ணிட்டு ஒருவேளை திருப்பி அந்த ரேஷோ இல்லாட்டி டிஸ்கம்ஃபர்ட்டோ எதுவும் வரலைன்னா தென் யூ கேன் கோ ஹெட் அண்ட் யூஸ் இட். திருப்பி வருதுன்னா இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் டு அவாய்ட் இட். ஓகே. இன்னொரு டவுட் எனக்கு கேட்கணும்னு இருக்கிறது, இந்த டீனேஜ்ல இருக்கும்போது பெண்கள் ஜென்ரலா இருக்கிற ஒரு இது என்னன்னா, டீனேஜ்ல தான் இப்போ பொறுமையா பிம்பிள்ஸ்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ அதை பத்தி தெரியாதனால இப்போ மேபி இருக்கலாம், பட் ஸ்டில் அந்த உடச்சி விடுற ஒரு இது இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் அது எல்லாமே மார்க்ஸ் ஆகி அந்த ஒரு ப்ராசஸ் கண்டினியூ ஆகுது இல்லையா? அது போகவே போகாது, இருக்கவே அப்படியே இருக்கும். ஸோ அந்த ஏஜ் குரூப்ல இருக்கிறவங்களுக்கு அந்த இந்த மாதிரி தப்பு பண்றவங்களுக்கு அவங்க என்ன பண்ணலாம்? ஸோ அது வந்து irrespective of ஏஜ் குரூப். ஆக்சுவலி நீங்க வந்து சொல்றது ஜஸ்ட் டீன்ஸ் ஆக்னே வரும்போது I have adult patients who get adult acne who still pick it. ஓகே. ஸோ என்னன்னா ஃபர்ஸ்ட் திங், ஆக்னே வரும்போது முடிஞ்ச அளவுக்கு ஆக்னே இல்லாமல் இருந்தால் கூட முடிஞ்ச அளவுக்கு நம்ம கையை வந்து நம்ம முகத்துல இருந்து தூரமாக வைக்கிறது ஆல்வேஸ் பெட்டர். ஏன்னா ஒரு சிம்பிள் திங், நம்ம நிறைய இடத்த தொடுறோம், நம்ம ஒரு வாட்டி தொடும் போதும் கையை வாஷ் பண்ணுறது கிடையாது. அதை எடுத்து திருப்பி நம்ம முகத்தில் வைக்கும் போது கண்டிப்பாக இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட் எவர் ஜெர்ம்ஸ் இஸ் தேர். இப்போ நான் ஒரு டேபிளில் தொடுறேன், அந்த டேபிளில் இருக்கிற ஜெர்ம்ஸ் அப்படியே தான் என் முகத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆக போகுது. நான் இமீடியட்டாக போய் என் கையையும் வாஷ் பண்ணலை, முகத்தையும் வாஷ் பண்ண மாட்டேன். ஆக்னே இருக்கும்போது ஆல்ரெடி வந்துட்டு நம்மளுக்கு ஸ்கின் காம்ப்ரமைஸ்டாக இருக்காது. ஸோ நம்ம இன்னும் அதை போயிட்டு நோண்டும் போது என்ன ஆகும், நம்மளுக்கு வந்துட்டு ஒன்று அந்த பிக்மெண்டேஷன் ஸ்பாட் ஆகும், இல்லாட்டி தழும்பாகும். நம்ம இந்த ரெண்டுமே ட்ரீட்டே பண்ண முடியாதுன்னு கிடையாது, கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட்ஸ் இருக்கு. பட் இட் இஸ் ஆல்வேஸ் வைசர் டு ப்ரிவென்ட் இட். கரெக்டா? ஸோ முடிஞ்ச அளவுக்கு இப்போ வந்துட்டு ஆக்னே வருது அப்படின்னா, சப்போஸ் என்னால் இம்மீடியட்டாக டாக்டரை பார்க்க முடியல, வாட் கேன் ஐ டூ? ஒன்று, இம்மீடியட்டாக வந்துட்டு ஜஸ்ட் ஒரு கியூப் ஆஃப் ஐஸை வந்துட்டு ஒரு க்ளீன் கிளாத்தில் வச்சுட்டு ஜஸ்ட், இப்போ சில பேருக்கு ஆக்னே வந்து இச்சியாக இருக்கும். ஆமாம். ஸோ அதனாலேயே அவங்க போய் அதை வந்துட்டு போய் சுரண்டி விட்டுருவாங்க. ஸோ அதுக்கு வந்துட்டு நம்ம ஜஸ்ட் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ், ஒரு 30 seconds ஜஸ்ட் வந்துட்டு ஐஸ் மட்டும் ரோல் பண்ணாலே யோர் ஸ்கின் வில் காம் டவுன். நம்பர் 2, இப்போ வந்துட்டு ஈஸியாக பிம்பிள் பேச்சஸ் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. ஸோ இப்போ எனக்கு வந்து ஆக்னே இருக்குது, நான் இப்போ லெட்ஸே நான் அதை இப்போ நோட்டீஸ் பண்ணேன், எனக்கு ஆனால் ஒரு 1 or 2 days கழிச்சு தான் என் டாக்டரை பார்க்க போகிறேன் அப்படின்னா அது வரைக்கும் யூ கேன் அப்ளை யோர் ஆக்னே பேச்சஸ். ஸோ இந்த ஆக்னே பேச்சஸ் வந்துட்டு யூஸ்வலி நான் அட்வைஸ் பண்ணுறதுன்னா ஒரு பேட்ச் போட்டோம்னா ஒரு 6 hours வரைக்கும் இருக்கலாம். அதுக்கப்புறம் யூ கேன் ரிமூவ் இட் அண்ட் சேஞ்ச் another acne patch, right?
ஸோ இது மட்டும் இல்லாமல் மேக் ஷூர் யூ வாஷ் யுவர் ஃபேஸ் ட்வைஸ் அ டே. சம்டைம்ஸ் இந்த ப்ராப்ளம் வித் ஆக்னே வந்துட்டு என்னன்னா, நிறைய பேர் ஃபேஸ் வந்துட்டு ஆயிலியாக இருக்குது இல்லை க்ளீனாக இல்லை, அதனால எனக்கு இன்னும் ஆக்னே வந்துகிட்டே இருக்குன்னு ஓவர் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ ஓவர் வாஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா, அவங்க ஸ்கின் இன்னும் ட்ரை ஆகி அவங்க எண்ணெய் சுருக்கிற உறுப்பு வந்துட்டு ஐயோ ஸ்கின் ட்ரை ஆயிடுச்சு, நான் இன்னும் அதிகமாக ஆயில் செக்ரீட் பண்ணணும்னா இன்னும் அதிகமாக தான் அந்த ஆயில் ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ இப்போ நான் வந்துட்டு எனக்கு வந்துட்டு வெளியில் சுற்றுற எக்ஸ்போஜர் வந்துட்டு ரொம்ப கம்மியாக இருக்குன்னா 2 தடவை வாஷ் பண்ணால் போதும். மேக்ஸிமம் தட் இஸ் இப்போ நான் வெளியிலே தான் இருக்கேன், எனக்கு பயங்கரமாக வந்துட்டு அந்த பொல்யூஷனு டஸ்ட் எல்லாம் என் ஸ்கின் எஃபெக்ட் ஆகுதுன்னா மேபி 3 times. But 2 times is more than enough, even if you have acne or an oily skin. நம்ம வந்துட்டு பேசிக்கா இது பண்ணாலே sometimes our skin will calm down. அதுக்கப்புறம் like I told you, just using your sunscreen itself will protect your skin. அதுக்கப்புறமா உங்க டாக்டர் வந்துட்டு உங்க டைப் ஆஃப் ஆக்னே, உங்க கிரேட் ஆஃப் ஆக்னே என்ன இருக்கு. ஸோ ஆக்னேஸ்ல there are different grades இருக்கு. ஸோ அந்த கிரேடை பொறுத்து தான் உங்களுக்கு ஜஸ்ட் ஆயின்மெண்ட்ஸ் போட்டால் பெட்டராக இருக்குமா, இல்லாட்டி நம்ம ஆயின்மெண்ட்ஸோட ஓரல் மெடிசன்ஸோ இல்லாட்டி சம்டைம்ஸ் ஆட் ஆன் ட்ரீட்மெண்ட்ஸ் கிளினிக்கில் பண்ணுற ட்ரீட்மெண்ட்ஸோ பண்ணால் நம்மளுக்கு ரிசல்ட் பெட்டராக இருக்குமான்னு பார்ப்போம். பட் என்ன ஆனாலும் முடிஞ்ச அளவுக்கு நம்ம இந்த ஆக்னேயை பிக் பண்ணாமல் இருந்தாலே சம்டைம்ஸ் ரொம்ப சின்னதாக இருக்கிற ஆக்னே மைட் ஹீல் ஆஃப் பை இட் செல்ஃப். எஸ்பெஷலி கேர்ள்ஸ்க்கு வந்துட்டு ஜஸ்ட் டியூரிங் தேர் சைக்கிள் ஜஸ்ட் பிஃபோர் தேர் சைக்கிள் அவங்களுக்கு 1 or 2 வரும் இல்லையா. ஸோ அதுக்கு வந்துட்டு நான் சொன்ன மாதிரி பண்ணாலே அது ஸ்கின்க்கு வந்து காம் ஆயிரும். பிகாஸ் இவென்ச்சுவலி யுவர் ஹார்மோன்ஸ் ஆல்சோ வில் செட்டில் டவுன் ஒன்ஸ் யூ கெட் யுவர் சைக்கிள், ரைட். ஸோ நம்ம அதை பிக் பண்ணால் தான் நம்மளே போய் அதை டேமேஜ் பண்ணுறோம். ஓகே, இன்னொரு டவுட் என்னன்னா, ஃபேஸில் நம்ம சோப் யூஸ் பண்ணலாமாங்கிறது. இப்போது நிறைய பேர் சஜஸ்ட் பண்ணுறாங்க நீங்கள் பாடிக்கு சோப் யூஸ் பண்ணிக்கோங்க, பட் ஃபேஸுக்கு நீங்கள் ப்ராப்பர் ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணணும், இந்த இன்க்ரீடியன்ஸ் இருக்கணுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதோட ப்ராப்பர் மெத்தட் என்ன? யூ கேன் ஆப்ட் ஃபார் சோப் ஆர் ஃபேஸ் வாஷ். என்னென்னா ஒன்று, உங்கள் சோப் யூஸ் பண்ணுறதா இருந்தால் ஃபேஸ்க்கு முக்கியமாக மேக் ஷூர் யுவர் சோப் இஸ் pH பேலன்ஸ், அந்த ஆசிட் பேஸ் பேலன்ஸ் வந்துட்டு இருக்கணும் சோப்பில். அதே மாதிரி உங்கள் ஸ்கின் டைப் தகுந்த மாதிரி சோப் தான். ஸோ இப்போ நான் வந்துட்டு நான் pH பேலன்ஸ் சோப்பு, பட் எனக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குது, நான் நல்லா மாய்ஸ்சரைசிங் சோப் போட்டேன்னா என் ஸ்கின் இன்னும் அஃபெக்ட் ஆகும், ரைட். இந்த ட்ரையாக இருக்குது, நான் மாய்ஸ்சரைசிங் சோப் போட்டேன்னா இட் மேக்ஸ் சென்ஸ். நவடேஸ் வி ஹேவ் த ஈஸ் ஆஃப் யூசிங் ஃபேஸ் வாஷஸ் பிகாஸ் இட் இஸ் நம்ம என்ன சொல்கிறது க்யூரேட்டட்னு சொல்லலாம். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ஆயிலி ஸ்கின் இருக்குன்னா எஸ் யூ ஹேவ் ஃபேஸ் வாஷ் ஃபார் தட். நம்மளுக்கு ட்ரையாக இருக்குன்னா நம்மளுக்கு அதுக்கு ஒரு டைப் ஆஃப் ஃபேஸ் வாஷ் இருக்குது. காம்பினேஷன் ஸ்கின்க்கு இருக்குது, நார்மல் ஸ்கின்க்கு இருக்குது இல்லையா. ஸோ பேசிக்லி இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னா அந்தந்த ஸ்கின் டைப்க்கு தகுந்த இன்க்ரீடியன்ஸ் வந்துட்டு அதில் இருக்கும். சம்டைம் இப்போ எனக்கு சென்சிட்டிவாக இருக்குன்னா நான் சொன்ன மாதிரி ஏர்லியராக சொன்ன மாதிரி நம்ம நான் சோப் கிளென்சர்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இட் வில் நாட் இரிட்டேட் யுவர் ஸ்கின் வந்துட்டு ஃபர்தர். ஸோ மை பிக் வெதர் இட்ஸ் அ சோப் ஆர் ஃபேஸ் வாஷ் ஃபார் ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ஃபேஸ் வாஷ் தான். ஆல்சோ பிகாஸ் ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷன் இஸ் ஆல்சோ லெஸ் பிகாஸ் இட் கம்ஸ் இன் அ க்ளோஸ்ட் இது தான். இட்ஸ் அ பாட்டில் ஆர் நம்ம கேப் பண்ணுற மாதிரி இருந்தாலுமே அந்த நம்ம வெளியில் சோப்புனா யூஸ்வலி திறந்து தான் வைப்போம் இல்லையா. ஸோ அந்த ரிஸ்க் ஆஃப் கண்டாமினேஷனுங்கிறது வித் ஃபேஸ் வாஷஸ் இஸ் டெஃபினெட்லி லெஸ் அண்ட் ஈஸ் ஆஃப் சூஸிங் ஆல்சோ பிகம்ஸ் வெரி ஈஸி வென் கம்பேர்ட் டு சோப்ஸ். ஓகே, இப்போ எல்லாமே நம்ம இப்போ வெளியே அப்ளை பண்ணுற விஷயம், கேர் பண்ணுற விஷயம்லாம் பேசிட்டோம். பட் இதுக்கெல்லாம் முன்னாடி பேசிக்கான ஒரு விஷயம் ப்ராப்பர் டயட் இருக்கணும், ஹெல்த்தி டயட் இருக்கணுங்கிறது. ஸோ ஒரு ஹெல்த்தி டயட் ஃபாலோ பண்ணுறதுக்கு நம்ம டெய்லி சிம்பிளாக இதெல்லாம் நம்ம சாப்பாடில் இருக்கிறோம். மேபி ஏர்லி எயின்ச்சோட நம்ம இந்த ட்ரிங்க் குடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு டயட் இருக்கும். ஓகே, ஸோ பேசிக்கலி ஆனஸ்டாக சொல்லணும்னா ஐ எம் நாட் அ ஃபேன் ஆஃப் ஜூஸஸ் பிகாஸ் த ப்ராசஸ் ஆஃப் டைஜஷன் வந்துட்டு ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் யுவர் மவுத். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு ஜூஸ் குடிக்கிறேன்னா என்னோட வேலையை வந்துட்டு என்னை பொறுத்த வரைக்கும் மிக்ஸி பண்ணிடுது. நான் ஜஸ்ட் அதை குடிக்க தான் போகிறேன், ஜஸ்ட் கோயிங் டு டிரெக்ட்லி கோ டு யுவர் ஸ்டொமக் அண்ட் யுவர் இன்டெஸ்டைன், ரைட். ஸோ இதுவே இப்போ நான் ஒரு ஆப்பிளை ஜூஸ் பண்ணதை விட ஆப்பிளை கடிச்சு சாப்பிட்டேன்னா அதோட பெனிஃபிட், நியூட்ரிஷனல் பெனிஃபிட் எனக்கு இங்கேருந்தே அப்சர்வ் ஆகிட்டு தான் வந்துட்டு போகுது, ரைட். ஸோ என்னோட பர்சனல் பிலீஃப் அது. பட் அதை நான் இப்படி பண்ணாதான் சாப்பிடுவேன், எனக்கு அப்படியே சாப்பிட பிடிக்காட்டி இட் இஸ் ஓகே, ஏன்னா சம்திங் இஸ் பெட்டர் தென் நத்திங்ன்ற மாதிரி, கரெக்டா. ஸோ என்னன்னா நம்மளுக்கு யூஸ்வலி சீசனலாக நம்மளுக்கு என்ன கிடைக்குதோ அதை வந்துட்டு நம்ம டயட்ல வந்துட்டு கண்டிப்பாக நம்ம இன்க்ளூட் பண்ணிக்கணும். லைக் ப்ரொவைடட் யூ டோன்ட் ஹேவ் எனி அதர் டயட்ரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் பிகாஸ் ஆஃப் யுவர் ஹெல்த் கண்டிஷன். நம்மளுக்கு பொதுவாக சீசனலாக என்ன கிடைக்குதோ நம்ம அதை வந்துட்டு கண்டிப்பாக நம்ம டயட்ல வந்துட்டு இன்க்ளூட் பண்ணணும். ஸோ ஜென்ரலி சி இஃப் யூ கேன் include at least 2 different kinds of vegetables per day, at least ஒரு fruit per day. So நம்மளுக்கு இந்த பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் லஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற ஸ்நாக் டைமில்
நம்ம வந்துட்டு ரொம்ப ப்ராசஸ்ட் ஃபுட்டு ஃப்ரைட் ஃபுட் அதிகமாக சாப்பிடாம நம்ம இந்த மாதிரி ஒரு ஃப்ரூட் ஒரு ஸ்நாக்காவோ இல்லாட்டி ஒரு டைம் ஆஃப் ஸ்நாக்கிங் அப்போ வந்துட்டு நம்மளுக்கு நட்ஸு இல்லை ட்ரை ஃப்ரூட்ஸு இல்லாட்டி சீட்ஸ் இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ஸோ அந்த மாதிரி நம்ம வந்துட்டு சாப்பிட்லாம். ஐம் நாட் சேயிங் லைக் எவ்ரிடே இதுவே தான் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு இல்லை. ஆஃப்டர் நம்ம எல்லாரும் ஹியூமன், ஸோ நம்மளுக்கு சில வி வில் ஹேவ் ஆர் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இல்லை. பட் முடிஞ்ச அளவுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறது வந்துட்டு சாப்பிட்டோம்னா இட் இஸ் மோர் hygienic. You also preserve more nutrition because you know what you are adding and what you are cooking. But அது மட்டும் இல்லாமல் அந்த பேலன்ஸுமே ரொம்ப முக்கியம். தட் இஸ் நம்ம adequate protein எடுத்துக்கிறோமா, adequate healthy fats எடுத்துக்கிறோமா, அதே மாதிரி adequate carbohydrateமே இம்பார்ட்டன்ட் தான். ஸோ நிறைய பேர் வந்துட்டு கார்போஹைட்ரேட் டோட்டலாக அவாய்ட் பண்ணுவாங்க. பட் கார்போஹைட்ரேட் இஸ் நெசசரி ஃபார் தட் எனர்ஜி, ரைட்? ஸோ நம்ம அந்த பேலன்ஸுமே வந்துட்டு முடிஞ்ச அளவுக்கு இஃப் நாட் பாசிபிள் வித் எவ்ரி மீல் அட்லீஸ்ட் ஒரு 2 மீலில் வந்துட்டு நம்ம முடிஞ்ச அளவுக்கு அந்த பேலன்ஸை மெயின்டைன் பண்ணாலே கண்டிப்பாக நம்மளுக்கு தேவையான மேஜர் நியூட்ரியன்ஸ் கிடச்சிரும், மைக்ரோ நியூட்ரியன்ஸ் கிடச்சிரும், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் கிடச்சிரும். அண்ட் ஆஃப்கோர்ஸ் நம்ம லைக் இப்போ வந்துட்டு நம்ம இந்த நட்ஸ் அண்ட் சீட்ஸ்லாம் எடுக்கும்போது நம்மளுக்கு இப்போ வெஜிடேரியனாக இருந்துச்சுன்னா அவங்களுக்கு அந்த சோர்ஸ் ஆஃப் ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் அதுலேருந்து வரும். இப்போ நான் வெஜிடேரியனாக இருந்தால் அவங்க வந்துட்டு ஃபிஷ் அதெல்லாம் சாப்பிடும்போது அவங்களுக்கு அதுலேருந்து ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ். ஸோ பேசிக்லி நம்ம மீல்லேயே வந்துட்டு யூ கெட் ஆல் த மேஜர் நியூட்ரியன்ஸ். And the balance is what is very important.